இன்றைய தேவார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதாய் இருக்கிறேன். ஆமேன். கடவுள் தன் மீது அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைப்படுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதாய் இருக்கிறார். நாம் கடவுள் மீது அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த ஆசீர்வாதம் 1000 தலைமுறை வரைக்கும் தொடரும். சாதகங்கள் சில தலைமுறைக்குள் தான் இருக்கும். ஆனால் ஆசீர்வாதங்கள் மற்றும் இரக்கம் தயவு தலைமுறையாக நிற்கும். அதாவது நீண்ட காலத்திற்கு தொடரும். அன்பும் கீழ்ப்படுதலும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் தான் கிடைக்கும். தவறு செய்கிறவர்களுக்கோ தண்டனைகள் சில தலைமுறைகள் தான். ஆனால் கற்படத்தில் அன்பும் கூறுவலாக காணப்படுவதற்கு 1000 தலைமுறை வரை இரக்கம் கிடைக்கும். இது கடவுளின் கிருபை எவ்வளவு என்பதை உணர்த்துகிறது. தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம் என்பது ஒருவது பக்தி கீழ்ப்படுதல் அவருக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கு பாதுகாப்பையும் நன்மையும் கொண்டு போய் சேர்க்கும். தேவனுக்கு உண்மையாய் வாழும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருப்பார்கள். நாம் தேவனை உண்மையாய் நேசிக்க வேண்டும். அவரில் அன்பு கூற வேண்டும். இன்று நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தரின் கிருபை வெளிப்படும். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழுவோம். அவர் இரக்கம் செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்யப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் அவள் பிள்ளைகளையும் அவள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளையும் உங்கள் வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல எக்ஸாம் ரிசல்ட்டில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புதிய பாடத்தில் சேரவும் காலையில் சேரவும் அதுக்கு தேவையான ஃபீஸ்களும் தந்து கர்த்தர் வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொடுங்க. தேவைகளை சந்திங்க. இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. அப்படியே நிறைய அசாதாரண சூழ்நிலையில் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாமும் மையப்பட்டோம். கர்த்தர் நாம இறங்கி ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எழுதி நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.